ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் பிரியாணி கூட ஒரு சைட் டிஷ் கொடுப்பாங்கள, அந்த கத்திரிக்காய் கிரேவி தான். சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்நட்டும் எள்ளும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே வெசலில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிப்பியில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணெய் வந்து அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சம் சீரகம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மிளகு கிராக்கிள் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணி உடனே வந்து தண்ணியில் வந்து போட்டுடுங்க. இல்லைன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், பிளாக்காக மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு போட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் வேகும் வரைக்கும் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற கடலையும் இந்த எள்ளும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்குறேன், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுவே போதும், ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது கத்திரிக்காய் வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ உங்களால் வந்து டாலரேட் பண்ண முடியுமோ ஸ்பைஸ் லெவலு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடரும் நான் ஆட் பண்ணுறேன். இதனால் கொஞ்சம் திக்கனிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்ச இந்த ட்ரை ரோஸ்ட் பேஸ்ட் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நல்லா கரைச்சி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டேங்கினஸ் பிடிக்குமோ அவ்வளோ வந்து நீங்கள் புளி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த புளி போட்ட பிறகு கூட ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அப்போ தான் இந்த ரெசிபி ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆகுது. தட் மீன்ஸ் திஸ் இஸ் அபவுட் டு ஃபினிஷ்.
இப்போ இந்த ரெசிபி கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். போக போக வந்து நல்லா திக்காயிடும். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. அவ்வளோ சிம்பிள். எதுவுமே வெட்ட தேவையில்லை. நோ ஆனியன்ஸ், நோ தக்காளி, நத்திங். இது வந்து இட்லிக்கும் வந்து சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு செம்ம காம்பினேஷனு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. 5 to 6 days சூப்பராக போகும். இந்த ஸ்பெசிஃபிக் கிளிப்பு நான் 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்தது. ஜஸ்ட் லுக் அட் தட். ஒரு பியூட்டிஃபுல் கலரு, அந்த டெக்ஸ்சரு பார்க்கும்போதே வந்து சாப்பிட தோணும். ஸோ அந்த ஆயிலெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. பிகாஸ் வி ஹவ் ஆடட் தி கிரவுண்ட்நட் அண்ட் தி ஒயிட் செசமி சீட்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். அதுவே வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வந்து உங்களுக்கு 4 to 5 டேஸாக வந்து ஆக்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.